வழி வருத்தங்கள் முடிவு அல்ல, தனித்து விடப்பட்டவைகள் முடிவு அல்ல. சிறந்த தரமான சம்பவங்கள் நிகழப் போகிறது. ஆகவே கர்த்தரை துதியுங்கள், ஆகவே நன்றி உள்ளம் கொள்ளுங்கள், ஆகவே கர்த்தாதி கர்த்தர் இன்னும் அதிகமாய் தேடுங்கள், இன்னும் தேவாதி தேவனை அதிகமாய் நாடுங்கள். ஏன்னா உங்க மேல ஒரு முத்திரை இருக்கிறதுனால உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருடைய கிரியைகள் உங்க லைஃப் ஃபுல்லா அது கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. யார் கண்ணில் இருந்து தயவை கொண்டு வரணுமோ அங்கிருந்து தயவை கொண்டு வரும், எங்கிருந்து அருளை கொண்டு வரணுமோ அங்கிருந்து அருளை கொண்டு வரும், எங்கிருந்து பொருளை கொண்டு வருமோ அங்கிருந்து பொருளை கொண்டு வரும், எங்கிருந்து மக்கள் உதவியை கொண்டு வரணுமோ அங்கிருந்து மக்கள் உதவியை கொண்டு வரும், எங்கிருந்து மக்கள் செல்வாக்க கொண்டு வரணுமோ அங்கிருந்து மக்கள் செல்வாக்க கொண்டு வரும், எங்கிருந்து சகாயத்தை கொண்டு வரணும் அங்கிருந்து சகாயத்தை கொண்டு வரணும். எங்கிருந்து உனக்கு வேண்டியதை கொண்டு வர வேண்டுமோ உனக்கே தெரியாது. ஏனென்றால் உன்னை அழைத்த தேவன் எல்லாவற்றையும் தெரிந்தவராய் இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன், எனக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஏன் இந்த குடும்பம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிள்ளைகள், ஏன் இந்த கணவன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த ஜீவன், ஏன் இந்த வாழ்க்கை என்ற ஒரு கேள்வியும் வேணாம். ஒரு இளைப்பாறுதலுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நன்மையாகவே முடிய பண்ணுவார், எல்லாம் நன்மையாகவே மாற பண்ணுவார், எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே முடிய பண்ணுவார். இந்த தேவ செயல் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், அந்த பாதையை மட்டும் நீங்க விலகிடாதீங்க. தேவன் சொன்ன அந்த வார்த்தை. அதனால தான் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே ஆவிக்குரிய அந்த குவாலிட்டியில இருந்துகிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆமா, நீங்க மாம்சத்துக்குரிய குவாலிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா எரிச்சலும் டென்ஷனும் பதட்டமும் கோபமோ வயிற்றெரிச்சலும் வாயெரிச்சலும், ஆமா குடல் எரிச்சலும் குடல் புண்ணும் அந்த எரிச்சலும், வீணா போனவெல்லாம் நம்மள என்ன பண்றவான்னு கேட்டீங்கன்னா சூனியமாக்கிட்டு போயிருவான். ஒரே ஒரு நம்பிக்கை, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 1000 நாவுகளின் சண்டைகள், மறைவான ஆயுதங்கள், துக்கப்படுத்தக்கூடிய 1000 விஷயங்கள் இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. திரைக்கு பின்பதாக தேவன் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார். திரை மறைவில் தேவன் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார். யாரும் அறியாத விட்டாலும் தேவாதி தேவன் எனக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கு ஃபுல் பிக்சர் தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் தம்முடைய வலது கரத்திலே உள்ளம் கையிலே உன்னுடைய ஃபுல் பிக்சரை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் அவர் செய்யணும்? நீங்க மறுபடியும் அவங்கள பார்த்து, ஏன் உங்களுக்கு மட்டும் அவர் செய்யணும்? சொல்ல, நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்களே, ஏன் எஸ்தருக்கு மட்டும் செய்யணும்? ஏன் செய்யணும்? ஏன்னா எஸ்தர் தனக்காக மாத்திரம் வாழ்ந்தவள் அல்ல, 127 தேசத்தினுடைய நன்மைக்காக வாழ்ந்தவள். அங்கதான் தேவனுடைய ஃபேவர் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவ என்ன நினைச்சுக்கிட்டா, இந்த பதவி கிடைச்ச உடனே இப்போ சிறு வயதிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவமும், பாதிக்கப்பட்ட அனுபவமும், தாய் தகப்பனாரை இழந்த அனுபவமும், சோதிக்கப்பட்ட அனுபவமும், தனித்து விடப்பட்ட அனுபவமும், ஏழ்மை நிலை அனுபவமும் அவள் வாழ்வில் இருந்தது. ஆனா இப்ப பாக்குறா, ஆச்சரியமா சட்டக்குன்னு அற்புதமான விஷயம் அவள் லைஃப்ல நடக்குது. நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க, 2ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு போன, அவளுக்கு சுத்திகரிப்புக்கு என்னென்ன பொருள் கிடைக்கணுமோ எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கறாங்க, மத்தவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இவளுக்கு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், காஸ்ட்லி ஃபுட், எல்லாம் ரொம்ப சிறப்பா அவளுக்கு கிடைக்குது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா லைஃப்ல தர்தரம் தடுமாறும். என்னது சட்டக்கு புட்டுக்கு நடக்குது? என்ன மட்டும் எல்லாரும் மதிக்கிறாங்க, என்ன மட்டும் எல்லாரும் நேசிக்கிறாங்க, என்ன மட்டும் கனப்படுத்துறாங்க, என்ன மட்டும் மேன்மையை வைக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க பட்டத்து ராணியா வர்றதுக்கு. ஆனா போஸ்டிங் ஒருத்தருக்கு தான். அப்ளிகேஷன் 1000 பேர் போடுறான், போஸ்டிங் ஒருத்தருக்கு தான். ஆனா இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை நேசிச்ச மாதிரி உன் சொந்தமோ பந்தமோ இந்த ஊர்ல இருக்கிற யாரையும் ஆண்டவர் இந்த அளவுக்கு நேசிக்கல.
உனக்கு கிருபையை காமிச்ச மாதிரி உன் கூட பிறந்தவங்க கூட ஆண்டவர் காட்டல. உங்க பாவத்தை மன்னிச்ச மாதிரி, உங்களை உயர்த்தின மாதிரி, உங்கள் மேல வச்ச கருணைய மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற யார் மேலேயும் ஆண்டவர் வைக்கவே இல்லை. உன் மேலதான் ஆண்டவர் உச்சிதமா வச்சிருக்கார். பிள்ளையே, நீ யூனிக் பர்சன். உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. வேணா வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். உங்க கூட பிறந்தவங்களை விட நீங்க ரொம்ப சிறப்பு. நீங்க பாருங்களேன், உங்க அப்பா அம்மாவை விட அவங்க அனுபவிக்காத நன்மைகள்லாம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு நீங்க சிறப்பு. உங்க சொந்தம் பந்தம் ஊர்ல இருக்கிற எத்தனையோ பேரை விட நீங்க ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இவள் எண்ணினாள். அப்படியே நம்ம சுகபோகமா அப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்காக தான் நமக்கு இந்த மேன்மை கிடைச்சிருக்குன்னு. ஆனா மொர்தெகாய் சொல்லுகிறார், இந்த மேன்மை, இந்த சிறப்பு, இந்த மகிமைகள் உனக்கு கிடைக்கப்பட்டதின் நோக்கம் பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையின் நோக்கம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். காலத்திற்கு உதவியா இருக்க, கர்த்தருக்கு உதவியா இருக்க, தேசத்துக்கு உதவியா இருக்க, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு உதவியா இருக்க, நம்முடைய உறவுகளுக்கு உதவியா இருக்க, நம்முடைய சபைக்கு உதவியா இருக்க, நம்மை சார்ந்தவர்களுக்கு உதவியா இருக்க. என்னைக்கு இந்த குணத்தை நீங்க வளர்த்துக்கிறீங்களோ நீங்க தேவ குணம் கொண்டவர்கள். இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள என்னைக்கு வர ஆரம்பிச்சிருதோ, நான் சொல்றேன், உங்க மேல ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருந்து கருணை வந்துகிட்டே இருக்கிறதோ, கனிவு வந்துகிட்டே இருக்கிறதோ, இரக்கம் வந்துகிட்டே இருக்கிறதோ, மன்னிக்கிற குணம் வந்துகிட்டே இருக்கோ, பிறருக்கு உதவலான்ற சிந்தை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோ, கடுப்பெல்லாம் கரைஞ்சு போய், வெறுப்பெல்லாம் கரைஞ்சு போய் பேரன்பினால் உங்க மனசு நிரப்பப்பட்டிருக்கோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, நீங்க தான் பட்டத்து ராணியா ராஜா வருவதற்கான போஸ்டிங் உங்களுக்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். காலத்துக்கு உதவியாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். காலத்திற்கு உதவியாய் இருப்பதற்காகத்தான் பாவ சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். காலத்திற்கு உதவியா இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. காலத்திற்கு உதவியா இருக்கும்படிதான். வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் எவர்களையெல்லாம் ராஜாக்கள் ஆக்கினார்களோ, எவர்களெல்லாம் மேன்மைப்படுத்தினாரோ அத்தனை பேரும் காலத்திற்கு அவர்கள் உதவியா இருக்கும்படியாகத்தான், கர்த்தருக்கு அவர்கள் உதவியா இருக்கும்படியாகத்தான். ஆனால் அதை உணர்ந்து செயல்படாததுனால அவங்களும் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்ல. சவுலை நீங்க எடுத்துக்கோங்க, சிம்சோனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை உதாரணங்கள் வேணும். இவங்களுக்கு ஆண்டவர் மேன்மையை கொடுத்தார். ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை சுயநலமாக அதை உபயோகப்படுத்தி காலத்திற்கும் உதவியா இல்லை, கர்த்தருக்கும் உதவியா இல்லை. அவர்கள் சுயநலமாய் வாழ்ந்ததுனால அவங்களுக்கே அவங்க ஆசீர்வாதமா இல்லை. ஆனா இப்ப எஸ்தர் சொல்றா, என்ன சொல்றா பாருங்க. அது எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்தான். நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் சொன்னபடிதான் எஸ்தர் செய்திருப்பார். இங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் சொல்லுகிறபடி மொர்தெகாய் செய்ய ஆரம்பிக்கிறார். என்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க,
4 பேர் சொல்றத செய்யற இடத்துக்கு நீங்க இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்னா சின்ன வட்டத்தில் இருக்கும்னு அர்த்தம். என்னைக்கு ஒரு பெரிய மனசு உங்களுக்கு வருதோ அப்ப நீங்க சொல்றத செய்யறதுக்கு 4 பேர் உங்க கூட இருப்பாங்க. இவ்வளவு நாள் எஸ்தர் மொர்தெகாய் சொன்னதை தான் கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு நோக்கெல்லாம் நல்ல திருமண லைஃப்பா, வெல் செட்டில்டான வாழ்க்கைப்பா, நல்ல அரசியாயிரணும், சிறப்பாயிரணும், காலம் ஃபுல்லா ஜம்முன்னு அப்படியே ஜமா காலத்தில் படுத்துக்கின்னு போய் சேர்ந்துடணும், அவ்வளவுதான். இப்போதான் அவளுக்கு கண்ணு திறக்குது. ஏன் எனக்கு தயவு கிடைத்தது? எவருக்கும் கிடைக்காத பாவ மன்னிப்பு ஏன் எனக்கு கிடைத்தது? எவருக்கும் கிடைக்காத மேன்மை ஏன் எனக்கு கிடைத்தது? எவருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு ஏன் எனக்கு கிடைத்தது? என்றோ என் ஜீவன் போக வேண்டியது ஜீவன் போகாதபடி, நான் சாகாதபடி இன்றைக்கும் பிழைத்து மேன்மை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் காலத்திற்கு உதவியா இருக்கும்படி எனக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு உதவியா இருக்கும்படி எனக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. தேசத்துக்கு உதவியா இருக்கும்படி, இந்த பட்டணத்துக்கு உதவியா இருக்கும்படி தேவன் எனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார் என்பதை என்றைக்கு அவள் உணர்ந்தாலோ அன்னைக்கே அவள் உயர்ந்த இடத்துக்கு வந்து விட்டா. 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே பரந்த இருதயத்தை தாங்க, கருணையின் இருதயத்தை தாங்க, தர்மத்தின் இதயத்தை தாங்க. எஸ்தரை போல 127 தேசத்துக்காக நான் சிறந்ததை செய்ய போகிறேன் என்று திறப்பிலே நின்னாலே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க. என்னை நான் மாய்த்து கொண்டாலும் பரவாயில்லை, என் தேசம் மீட்கப்பட வேணும், ரட்சிக்கப்பட வேணும், என் தேச மக்கள் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தை வந்தது. ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையால நிரப்புங்க. எங்களையும் ஆண்டவர் அபாரமான சிந்தையா நிரப்புங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த காலத்திற்கு நாங்கள் ஆண்டவரே உதவியா இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தருக்கு நாங்கள் உதவியா இருக்கட்டும். எங்கள் சபைக்கு நாங்கள் உதவியா இருக்கட்டும். எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் உதவியா இருக்கட்டும். எங்க உறவுகளுக்கு நாங்கள் உதவியா இருக்கட்டும்.